ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக 3 பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 சின்ன பாக்ஸு, ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் எப்படி வச்சு காமிக்கிறோனோ இது மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த குட்டியாக இருக்க பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த எட்ஜில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்து கட் பண்ணுங்கள், சிசர் யூஸ் பண்ணுறப்ப பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும், நல்லா கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்துட்டு நான் ஸ்டாப்லர் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அதர் சைடு வந்துட்டு ஓப்பனில் இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து வந்து ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சு அந்த இடத்துல ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு பாக்ஸையும் நம்ம பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு அதை ஓரமாக வச்சுட்டு இந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஒரு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கணும். நான் அதை பண்ணுறல அது மாதிரி பண்ணிக்கணும். அதை வந்து ஃபுல்லாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 குட்டி பாக்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சு நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. கரெக்டாக வைக்கணும். மேலே கொஞ்சம் நமக்கு கேப் தேவைப்படும், அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். நான் கரெக்டாக வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் ஒட்டும். நம்ம அதில் பொருளெல்லாம் வைக்கணுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஸோ நீங்களும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, பொதுவாக எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறதான், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அந்த லைக்கையும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நமக்கு பார்க்குறதுக்கு ஷெல்ஃப் மாதிரியே இருக்குது. கார்போர்டை ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பீஸாக நம்ம ஒட்ட போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம இன்னொரு கார்ட்போர்ட் பீஸை வந்து கட் பண்ணி கீழே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சின்னதாக அந்த பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம வந்து பேக் சைடு வந்து க்ரிப்பாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கம் அப்ளை பண்ணி பொறுமையாக ஒட்டுங்க. ஓகே, இப்போ ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே ஒரு கேப் விட்டோம்ல, அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸ்லாம் மோல்டாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஷார்ப்பாக இருக்காமல். ஓகேவா? நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒயிட் பேப்பர் வச்சு இதை எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன்.
நீங்கள் வந்து பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். நான் ஒயிட் பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பெயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது மாதிரி ஃபுல் ஷெல்ஃபுக்கும் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு நான் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இது வெறும் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். அப்புறம் வந்து மேலேயும் சின்ன டிசைன் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கிளிட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்து ஒட்டுறதுக்காக அதே மாதிரி நம்ம கர்வாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மேலே ஒட்டியாச்சு. இப்போ வந்துட்டு உள்ளே வந்து கலர் பண்ண போகலாம். நான் வந்து உள்ளே கலர் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கலரு வேணும்னா அடிச்சுக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். ஓகே, இப்போ கலரிங் முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக பட்ஸை வந்துட்டு ரெட் கலரில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டாட்டாக வச்சுக்க போகிறோம். இதுவுமே ஆப்ஷனல் தான், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே விட்டுறலாம். உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டாட்டு கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம கிட்டத்தட்ட நம்ம கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான், நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இந்த பெயிண்ட் பாட்டில் அப்புறம் சின்ன சின்ன கிராஃப்ட் திங்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். வீடியோவில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்களா? சொல்கிறப்பவே கீழே விழுந்துருச்சு. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்து திருத்திக்கிறேன், கற்றுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.